சிந்து பைரவியின் எப்படிமோ ஆறுமுகத்து மேலே கோபமாக இருக்காங்க பைரவி. எப்படியாச்சும் அவன் டிவோர்ஸ் கொடுத்துருவான்னு நினச்சேன். ஆனால் டிவோர்ஸு இன்னும் ஒரு வருஷத்துக்கு கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ கடவுளே, அவனை விட்டு பிரிஞ்சிடலாம், எப்படியும் அவனையும் நம்மளுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டானேன்ட்டு மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே, சொல்கிற எந்த விஷயத்தையுமே இவன் கொஞ்சம் கூட காதை கொடுத்தும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் இப்படி தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைரவி. ஆறுமுகம் இருந்துச்சு போதையில் ஒரு வார்த்தையை சொன்னதுனால உண்மையாகவே நம்மக்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறா. இவ கொடுக்கணும், கொஞ்சம் நம்ம உஷாராக தான் இருக்கணுன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் அவளுக்கு மனசு மாறுதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பைரவி இருந்துட்டு இவனுக்கு எனக்கு செட்டே ஆகாது, கண்டிப்பாக பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆறுமுகத்தை இப்போ விட்டு பிரியணுன்ட்டு பைரவி ஒரு முடிவில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவா அந்த பேஷண்ட் இறந்து போனதை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுடைய ஹாஸ்பிட்டல் பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆகுது. இது மாதிரி நிறையவே சிவாவுடைய ஹாஸ்பிட்டலில் மிஸ்டேக் நடந்திருக்கு, ஒரு உயிருமே போயிருக்குன்ற மாதிரியெல்லாம் ரொம்ப தப்பு தப்பாக டிவியில் வருது. சிவா அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.